விஜய் படம்னாலே ஒன்ஸ் மோர் கேட்டு தான் அதிகமாக நம்ம பாட்டாக இருக்கட்டும், இல்லை விஜயோட சீன்ஸு, இல்லை ஆடியோ லான்ச்சில் கூட சில நேரங்களில் விஜய் பாட்டு அப்படின்னா ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. இது நம்ம பார்த்துருக்கோம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றதே விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான இதுதான். நம்ம ஒன்ஸ் மோர் கேட்டு கேட்டு மறுபடியும் மறுபடியும் விஜய் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்சவங்களுக்கு ஒன் லாஸ்ட் டான்ஸு அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் ஃபேன்ஸோடைய அந்த ஃபீலிங்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் நிறையவே பார்க்க முடியுது. அந்த ஒரு எமோஷன் தான் விஜயோட பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நான் பார்க்குறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும்னு விஜய் சொல்கிறாருல, அதை வந்து என்னுடைய ஏஜுக்கு நான் இந்த அவர் குட்டி ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த குட்டி ஸ்டோரியெல்லாம் சொல்ல மாட்டார். எப்போ ஸ்டேஜ் ஏறினாலும் விஜய்க்கு வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும் என்னுடைய குட்டி குட்டி நண்பர்களுக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்பீச்சையே ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ ரொம்ப சாதாரணமாக தான் தெரிஞ்சுது அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த என் நெஞ்சில் குடியிருக்கும்னு விஜய் சொல்கிறதே வந்து அவருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை வந்து ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸில் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு அது ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸாக மாறிடுச்சு. பொலிட்டிக்கலாகவும் கலைஞர் வந்து என் உயிரினும் மேலான அப்படி சொல்லுவார். எம்ஜிஆர் வந்து ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் ஒரு ஆக்டராக இருந்தவர் அந்த மாதிரி ஒரு பிராண்டாக அதை கிரியேட் பண்ணதுன்னா விஜய் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே இந்த விஜயோட ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்கும்ல. ஏதாவது ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பாக இருக்கும், இல்லைனா அந்த கையை எடுத்து மேலே வைக்கிறது, இந்த மெர்சல் படத்தில் பண்ணது, அப்புறம் அந்த கில்லியில் வந்து இப்படி கையை இப்படி பண்ணுற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அப்புறம் அந்த திருமலை படத்தில் சிகரெட் எடுக்கிற அது ஒரு ஸ்டைலு, அப்புறம் போக்கிரி பொங்கலுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாப்புல அது ஒன்று, அப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறதுக்கு இது பண்ணியிருப்பாரு அது ஒன்று, இப்படி வந்து அப்புறம் அந்த கழுத்தில் வச்சு ஸ்டண்ட்டு பண்ணும்போது இப்படி வந்து ஒரு ஸ்டைல் ஐக்கானாக வந்து விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார். ஒவ்வொரு படங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணது இன்னைக்கு வந்து மொத்தமாக பார்க்கும்போது அது ஒரு மேசிவாக தெரியுது. ஆமாண்ணா, நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னோட சைல்டுஹுட் எல்லாமே, அதாவது இந்த 90s ஏர்லி 2K கிட்ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது. எப்படின்னா சின்ன வயசில் நம்ம எப்போவுமே ஒரு எமோஷனோட வளர்ந்துருப்போம். அதாவது எல்லாரும் கூட கனெக்ட் ஆகும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஏன் போய் விஜய் படத்தை அதிகமாக பார்க்குறாங்கன்னா, ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு செல்லமான ஒரு சண்டை இருக்கும், ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு செல்லமான சண்டை எப்படி இருக்குமோ அது அப்படியே எல்லா படத்திலும் ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. ஒரு திருப்பாச்சியாக இருக்கட்டும், ஒரு கில்லியாக இருக்கட்டும், கில்லிலலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே எல்லா பாட்டையும் விஜய் வந்து எல்லா வீட்டுக்குலேயும் போய் எல்லா பசங்களையும் இல்லை பொண்ணுங்களையும் போய் சேர்ந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பாட்டு தான். எல்லா விஜயோட எல்லா பாட்டுமே வந்து எல்லா ஃபேமிலிக்கும் கனெக்ட் ஆகும். எதுவும் வந்து ஒரு அதிருப்தியோ முகம் சுழிக்கிற வகையிலும் இருக்காது. ஒரு அழகான பாட்டு, அழகாக டான்ஸ் ஆடிட்டு போவார் விஜய் அவர்கள். இன்னைக்கு வந்து லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆடியோ லான்ச்சு கிட்டத்தட்ட இதுக்கு மேலே அவருக்கு சினிமா பாட்டு மேபி சினிமாவில் கூட மேபி சின்னதாக கேமியோ கூட பண்ண வாய்ப்பு. ஆனால் பாட்டு அப்படிங்கிறது விஜய் பாட்டு இதுக்கு மேலே மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஒன் லாஸ்ட் டான்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்பீச்சஸ்லாம் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை போய் கொடுப்பாங்க. ஆனால் அரசியல் எதுவுமே இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு விஜய் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக ரொம்ப இன்னோசென்ட்டாக நிறைய பேசிட்டு அப்படியே போகிற விஜய் தான். கிட்டத்தட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ புலி படத்துக்கு அப்புறம் இல்லை மெர்சல் படத்துக்கு அப்புறமா தான் விஜய் வந்து ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுங்கிறது. ஸோ அது ஒரு ஒரு எரோட்டிக்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ விஜய் வந்து கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சில் பேச போகிறாரு. அரசியல் எதுவும் இல்லாமல் அவரோட நார்மலாக ஒரு விண்டேஜ் விஜயா வந்து பேசிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னும் போது உண்மையிலே கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது எப்படி போகும் அப்படின்னு தெரியல. ஸோ இன்னைக்கு முடிஞ்சிட்டாருன்னா அடுத்து இதுக்கு மேலே தாவேகா தலைவர் விஜய் தான். விஜய் வந்து அரசியல் மனம் தான் பேசுவார், சினிமா பக்கம் வரமாட்டார். சும்மா ரசிகர்கள்கிட்டலாம் பேசுகிற மாதிரியோ இல்லை சினிமா பற்றி பேசுகிறதோ எதுவுமே இருக்காது. அப்படின்னும் போது உண்மையிலேயே நம்ம சைல்டுஹுட் அப்படியே இந்த ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கேன், ஒரு சகாப்தமே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான். உண்மையிலேயே ஒரு சகாப்தம் இன்னையோட முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குண்ணா. கண்டிப்பாக. இப்போ இந்த கிரிக்கெட் பார்க்குறவங்களாம் சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்கலாம் நான் கபில் தேவ் ஆடுற வரையும் பார்த்தேன், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சச்சின் இருக்க வரைக்கும் நாங்கள் கிரிக்கெட் பார்த்தோம், அதுக்கப்புறம் விட்டோம். இப்போ எனக்கு வந்து நான் தோனி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த வரைக்கும், இப்போ ஐபிஎல் விளையாடுறாரு, பட் இருந்தாலும் அவர் வந்து நம்ம இந்தியன் டீமில் இருந்த வரைக்கும் நான் ரெகுலராக கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்குற பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே எனக்கு போயிடுச்சு. இது ஒவ்வொருத்தருக்குமான ஒரு பர்சனல் கனெக்ட். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆதர்ச நாயகன் அங்கே இருக்கும்போது அவங்களுக்காகவே அதை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி தான் சினிமாலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ விஜய்க்காகவே ஒரு க்ரௌடு வந்து சின்ன வயசில் கிளாஸ் ரூம்ஸில் சண்டை போட்டிருப்பாங்க, அது அப்படியே ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போய் அந்த சண்டை வந்திருக்கும், அதுக்கடுத்து ஆஃபீஸ்குள்ளே போயும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேன் ஃபைட்டு. என்னதான் சண்டை போட்டாலும் விஜய் அஜித் ஃபேன்ஸ்னு இருப்பாங்க, பட் அந்த படம் வரும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் பார்க்குறது, படம் பார்த்துட்டு வந்து அதை கொண்டாடுற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும், அதை கலாய்க்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும். அப்படியே வந்து இப்போ எப்படி நம்ம சச்சினுக்கு அப்புறம் தோனி, அதுக்கப்புறம் விராட் கோலின்னு அந்த கிரிக்கெட்டோட இதில் எல்லாரும் க்ரோ ஆகி வந்திருப்பாங்களோ, அந்த மாதிரி விஜயோட ஒரு டிராவல் இது இந்த ஜென்ரேஷனுக்கு, முக்கியமாக 90s கிட்ஸு, இந்த இயர்லி 2K கிட்ஸுக்கு வந்து அது ரொம்ப பெரிய அளவு கனெக்ட். இன்றைக்கி இருக்கிற ஜென்சியும் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூட நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து என்னுடைய அக்கா குழந்தை அந்த மாதிரிலாம் இருக்கவங்கலாம் பார்க்கும்போது இந்த சின்ன ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்கலாம் கூட
விஜய் அங்கிள்னு சொல்கிறதோ இல்லை விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதோ, விஜய் வந்து த்ரூ அவுட் த கெரியர் அந்த ஒரு 2000க்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் அவருக்கு. ஸ்டாண்ட் ஆகிட்டு அவர் ஒரு ஸ்டாராக எமர்ஜ் ஆகிற நேரத்தில் இருந்தே தன்னுடைய படம் எப்படி இருக்கணும், எப்படி போய் சேரணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்திருக்காரு. அதோடைய சக்ஸஸ் தான் இன்னை வரையும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இல்லைனா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய க்ரௌடை இத்தனை வருஷம் அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரௌடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகுது. இல்லைனா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஸ்டார் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு கூட்டம் உருவாகுதுன்னு வைங்களேன், அந்த கூட்டம் கடைசி வரையும் ட்ராவல் ஆகும். நீங்கள் வந்து ஹிட் கொடுக்கலனா கூட எத்தனையோ நடிகர்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஆனால் விஜய்க்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் புது புது பேட்ச் அதில் சேர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு க்ரௌடு வந்து அவருக்கு அந்த 2000 ஸ்டார்டிங்கில் குஷி இந்த மாதிரி காலகட்டத்திலேருந்து வந்தவங்க இருப்பாங்க, அதுக்கு முன்னாடியும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2005ல் 10லன்னு சொல்லி ஒவ்வொரு பேட்சும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் கூட விஜயோடைய ரசிகர்களாக மாறிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அதுதான் விஜயோட பெரிய சக்ஸஸ்ன்னு பார்க்குறேன். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, விஜயோட ஒர்க் பண்ண நிறைய பழைய ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸ், டேரக்டர்ஸோடலாம் நான் இன்டர்வியூ பண்ணும்போது பேசியிருக்கேன். இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. ஆஃப் த ரெக்கார்டில் சொன்ன நிறைய விஷயங்கள் என்னென்னா, விஜய் இன்னைக்கு இந்த ஆக்டராக ஒரு பொசிஷனில் இருக்கார்ல, அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய சின்சியாரிட்டி. வேலைன்னு வந்துட்டா நிறைய நடிகர்கள் வந்து சம்பளம் வாங்குவாங்களே தவிர, அந்த படம் கரெக்டாக நடக்குதா, கரெக்டாக ரிலீஸ் ஆகுமா, எல்லாம் கரெக்டாக போதான்றதை பார்க்க மாட்டாங்க. விஜய்க்கு எப்போவுமே அந்த கான்ஷியஸ் இருக்கும், படம் கரெக்டாக போயிட்டு இருக்கான்றதை அவர் வந்து என்ஷூர் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தன்னால் அந்த படம் எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப உறுதியாக இருப்பார். அதனால தான் நம்ம பார்த்தோன்னா விஜயோட படங்கள் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்திருக்கும். விஜயால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி பேசின டேரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ நம்ம ஜென்ரேஷனில் பார்த்துருக்க முடியாது. யாராவது இருந்திருக்கலாம், ஒருத்தர் 2 பேர் எப்போயா இருந்திருப்பாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருமே, அதாவது விஜய் இன்னைக்கு அரசியல் ரீதியாக எதுக்குறவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாவில் ரொம்ப கரெக்டாக இருப்பார்ப்பா, ஆன் டைமுக்கு வந்துடுவார், அவருடைய வேலையை கரெக்டாக செய்வார், தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆக மாட்டார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டார், யாரோடையும் காசி பண்ணிட்டு இருக்க மாட்டார், அவர் வேலையை அவர் பார்ப்பார். அப்படிங்கிற அந்த ஒரு டிசிப்ளினை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி வந்திருக்காருல்ல. இப்போ எஸ்ஏசி கிட்ட இருந்தால் அது வந்திருக்கும், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட டேரக்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் விஜய் இன்னைக்கு உருவாகிருக்கிற இப்படியான ஒரு கல்ட் இமேஜ், சினிமாவில் அவருக்கு இருக்கிற அந்த கல்ட் இமேஜுக்கு காரணம் இதெல்லாம் தான் நான் நினைக்கிறேன். சினிமாவில் அவர் நம்பர் 1 அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு பேரே வரலாறுல கூட இப்போ கூட கேட்டுட்டு இருந்தேன். அது அருமையான ஒரு லைன். இவர் இருக்கிறவரில் இவர் தான் நம்பர் 1, இவரை யாரும் அசைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி லைன்ஸாக இருந்தார். ஸோ உண்மையிலே கூஸ் பம்பாக எழுதியிருந்தார். விவேக் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இது கடைசி பாட்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் எழுதினேன், அப்படி தான் நான் மோட்டிவேட் பண்ணி எழுதிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டு. உண்மையிலேயே அவர் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன வேணால் விமர்சிக்கலாம், நீங்கள் அவரோட ஐடியாலஜிஸ் பர்சனலாக என்ன வேணால் விமர்சிக்கலாம். ஆனால் சினிமா அப்படின்னு வந்துட்டா, நம்ம எமோஷன்ஸ்னு வந்துட்டா, நம்ம எல்லாரையும் கட்டி போட்டு ஒரு 30 வருஷத்துக்கு ஆட்சி பண்ணார். உண்மையிலே கிட்டத்தட்ட விஜய் அப்படின்னா யாருமே வந்து பிடிக்காதவங்க சினிமாவில் வந்து சொல்கிறேன், சும்மா சின்ன வயசில் கலாச்சிருப்பாங்க. இதில் வந்து அஜித் ஃபேன்ஸோ இல்லை ரஜினி ஃபேன்ஸோ மற்ற ஃபேன்ஸோலாம் இருந்திருப்பாங்க, கலாச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ளே போய் கேட்டால் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷன் வந்து கனெக்ட் ஆகும். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற இதுவோ இல்லை பர்சனலாக விஜய் அப்படின்னாவே ஒரு இப்போ தனுஷ் தான் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ விஜய்னா நமக்கு நாமே கனெக்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட எமோஷன்ஸோட ஊறி போன ஒரு மனுஷன் தான் விஜய். அந்த மனுஷனுக்கு வந்து இப்போ 30 இயர்ஸ் முடிஞ்சு ஒரு தமிழ் சினிமா வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுத்து ஒரு கடைசி ஆடியோ லான்ச்சா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லா டேரக்டர்ஸும் அவரை வந்துட்டாங்க. கான்செப்ட் வேறு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 40-50 பாட்டை பாட போகிறாங்க. ஸோ அந்த பழைய பாட்டெல்லாம் இப்போ கூட எல்லோரும் இந்த நைட் நேரத்தில் ஒரு சன் மியூசிக்கோ இல்லை வேறு ஏதாவது சேனல் வச்சாவோ டக்குன்னு நாங்கள் ஒரு இதுவாகும், ஒரு மெல்லினமே பாட்டோ ஒரு ஷாஜகான்லேருந்து வேறு ஏதாவது பாட்டோ இருந்தால் அப்படியே நம்ம அந்த விண்டேஜ் விஜய்க்கு அந்த 2000s விஜய்க்கு போயிடுவோம்ல. அந்த மாதிரி நம்ம ஒரு 10 மணி நேரத்துக்கு வந்து அங்கே இருக்கிற ஆடியோ லான்ச்சில் வந்து இப்போ நடக்க போகுது. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம இங்கே இருக்கோமே அப்படின்னு பல பேர் இங்கே மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு பின்னாடி போயிட்டு திரும்ப வந்து இங்கே தளபதி விஜயோட அந்த ஸ்பீச்சோட முடிக்க போகிறாங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் விஜய் ஸ்பீச்சோட முடிச்சுட்டு அங்கே எந்திரிச்சு அப்படியே வரும்போது இந்த மீம்லாம் போட்டிருப்பாங்களே, இந்த கில்லியில் வந்து கடைசியாக தனலட்சுமி உட்காரு அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி தான் 30 வருஷ வாழ்க்கையை வந்து அப்படி திரும்பி பார்த்தோன்னா டக்குன்னு அவள் தான் அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றதோட அப்படி போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அதில் இந்த அவருடைய டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் விஜயோட ஒர்க் பண்ண அட்லி, நெல்சன், லோகேஷ், அவங்களெல்லாம் அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார் மை பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட் கொஞ்சம் சரியாக போகல அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது நெல்சன் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் எங்கேயோ சொல்லியிருப்பார், அதனால் என்றால் நம்ம படம் பண்ணோம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ன்றது அந்த படம் தானா, அதை தாண்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான இடத்துக்கே விஜய் எப்போயோ வந்துட்டார் நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டப்ப ஒரு
பாதிரியார் ஒருத்தர் பேசியிருப்பார். பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு, எப்படி இருக்குது இந்த அரசியல் பயணம் அப்படின்னு கேட்டால், ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ் அப்படின்னு விஜய் சொன்னதா சொல்லியிருப்பார். இப்போ இன்றைக்கி விஜய் வந்து இன்னொன்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, விஜய் வந்து நம்ம இப்போ அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சினிமா நட்சத்திரங்கள் வந்து எப்போவுமே ரொம்ப நாளாக ஒரு மறைவிலே இருந்து சடனாக ஒரு வெளிச்சத்துக்கு வரும்போது தான் ஒரு கவர்ச்சின்றது இருக்கும்னு அதை எல்லா ஸ்டார்ஸுமே பண்ணுவாங்க. பட் விஜயை நம்ம லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் கூட பார்க்குறோம். பட் நேற்று அவர் வேற ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அந்த கெட்டப்ப லைட்டாக மாற்றிட்டு வரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ். ஆமாம், இதுதான் இந்த விஜய். இது வந்து பக்காவாக ஒரு ஆக்டர் விஜயா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வந்துட்டார். அந்த ஏர்போர்ட்டில் வந்ததாக இருக்கட்டும், விஜய் எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து அங்கே மலேசியாவில் அவர் எங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காரோ அங்கே போகிற வரைக்கும் அவர் எங்கெங்கெல்லாம் பப்ளிக் அப்பியரன்ஸ் இருக்கோ அத்தனை வீடியோவும் ஃபோட்டோவும் எல்லாமே வைரல் தான். எல்லாமே வைரல். விஜயும் வந்து ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுறாரு நினைக்கிறேன். தன்னுடைய ரசிகர்கள் வெளியில் எங்கே போனாலும் என்ன எதிர்பார்ப்பேன். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல விஜய் வந்து முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை இரிட்டேட் ஆகி போகிற மாதிரியோ பார்க்கவே முடியாது. அவர் ஏதோ ஒரு இந்த ஏர்போர்ட் செக்கிங் போயிட்டு இருப்பார், இல்லை வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பார். ஈவன் இப்போ நீங்கள் ரீசெண்டாக தயாரிப்பாளர் சிவாவோட ஃபேமிலி கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அங்கே அவர் ஸ்டேஜுக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து அவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நமக்கே இரிட்டேட் ஆகிடும் அது மாதிரிலாம் பண்ணால். ஆனால் அந்த இடத்துல கூட விஜய் வந்து அதை நல்லா சட்டிலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பார். அது வந்து அவர் இதில் சொல்லியிருப்பார், எனக்கு அரசியலுக்கு வரும்போது என்னுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளிலிருந்து நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல கேமராக்கள் நம்மளை எந்நேரமும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கேமரா கான்ஷியஸாக விஜய் இருப்பார். அதை நான் அங்கே பார்த்தேன். இன்னொன்று அவரோட அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் வர வச்சது இருக்குல்ல, வெறும் என்னோட மை பாய்ஸ்ன்னு சொல்லி இது பண்ணாமல் அப்படி போயிடாமல் என்னுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவங்கள வர வைக்கிறோன்னு சொல்லி வர வச்சது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லா டேரக்டர்ஸும் இன்வைட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு நன்றி உணர்வு தானே. அந்த இயக்குனர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் விஜய் இங்கே வந்துடல. தன்னுடைய ரசிகர்களை எப்படி மறக்காமல் இருக்காரோ அதே மாதிரி அவங்க எல்லாருமே இருக்கணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக ரொம்ப நானே எதிர்பார்க்குறேன் என்ன பேச போகிறார் விஜய். ஆனால் இதில் கொஞ்சம் விளையாட்டாக சில பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. விஜய்க்கு வந்து அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் யாரும் அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விஜயோட ஸ்பீச்லேயும் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ அவர் அரசியல் மேடையிலே போய் அரசியல்லாம் பேச மாட்டார், சினிமா மேடையிலே பேச போகிறாருன்னு சில பேர் வேடிக்கையாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இது சினிமா நம்பர் ஒன்னா இப்போ விஜய் தான். நம்ம வந்து ஆடியோ லான்ச் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அவரை வந்து விமர்சிக்கிறவங்க அதை நம்ம அப்படியே தள்ளி விட்டுடலாம். இப்போ வந்து விஜய்னா யார்? நம்ம தலைவர்னா நம்ம தளபதி. அழகா நம்ம சைல்ட்ஹுட்டே அப்படி வச்சிருக்கும் போது நம்ம அவரை விமர்சிக்கிறாங்களோ இல்லை அவரை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணாங்களோ தட்டி விட்டுடலாம். இன்னைக்கு வந்து அவரோட டே. இன்னைக்கு விஜய் ரிமெம்பரிங் விஜய், அதாவது தமிழ் சினிமாவில் விட்டுட்டு போகிற ஒரு ஸ்டாரை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுற ஒரு டே அப்படின்னும் போது எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கலாம், ஒவ்வொரு விமர்சனங்களும், அதெல்லாம் வந்து தள்ளி விட்டலாம். நம்ம ஃபன்னாக நீங்கள் சொல்கிறீங்க, அது புரியுது எனக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து அவரோட டே அப்படின்னும் போது அவர் என்ன செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கும். ஸ்பீச் கொடுத்துட்டு 10 நிமிஷம் நீங்கள் சொல்கிறீங்க 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு மற்ற இடத்துல அப்படின்ட்டு. இன்றைக்கி அவர் கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார், எல்லாரையும் அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா பேசி எல்லாருக்குமே ஒரு அவருக்கு எல்லாருமே ஃபேர்வெல் கொடுக்குறாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஒரு ஃபேர்வெல் கொடுவார். அதாவது தளபதி ஃபேன் பாயிலேருந்து கடைசியிலலாம் தளபதி ஃபேன் பாய் தான் இருக்க போகிறாங்க. அவள் தான்ப்பா நான் இதோட போகிறேன் அப்படின்ட்டு இந்த வேலை இதில் ஒரு இது வரும், நான் இதுக்கு மேலே வரவே மாட்டேனே அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துட்டு அவர் அப்படியே விஜய் வந்து போவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கணும் இது ஒரு எமோஷனல் மொமெண்ட் எப்படி இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, அந்த ஸ்டேடியமை விட்டுட்டு வெளில வர அந்த ஃபேன்ஸ்லாம் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக தான் பார்க்கணும். கண்டிப்பாக தான் இந்த ஸ்பீச் வந்து அடுத்த 1 வீக் 10 டேஸுக்கு வந்து எல்லாரும் பேச தான் போகிறாங்க. அப்படியான ஒரு ஸ்பீச்சாக இருக்கும். பட் லைவாக வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இப்போ வரையும் அது எந்த டிவியில் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா இங்கே அங்கே போயிருக்கவங்க 1 லட்சம் பேருக்குள்ளே இருப்பாங்கன்னா விஜய் ஸ்பீச்சை பார்க்க ஆசைப்படுற பல லட்சம் பேர் வந்து இங்கேயும் உலகம் ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. எது எப்படியோ கண்டிப்பாக விஜய் இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டான இதில் போயிட்டு இருந்தவருக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரேக் மாதிரி இது. அவரோட ஓன் ஜோனுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் அப்படி இது பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் அவர் ஓட வேண்டிய வேகமும் அவருக்கான டாஸ்க்கு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதுக்கு தயாராகிறதுக்கான ஒரு சின்ன பிரேக் மாதிரி இது எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட புசியானதெல்லாம் கூட நம்ம வேற ஒரு கெட்டப்பில் பார்த்தோம். எப்போ அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே பார்த்துருப்போம். விஜயோட அந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படி அரசியலை ஒரு 2-3 நாளைக்கு தள்ளி வச்சுருவோம்ப்பா, இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் நிறைய விஷயங்களை கமெண்ட்ஸில் சொல்லணும்னு நினைப்பீங்க. விஜயோட இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸு கடைசி ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது பர்சனலாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.